வணக்கம். வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். இன்றைக்கி கிச்சனில் நிறைய பொருள் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துட்டாங்க. அவங்களையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சோம் அப்படின்னா கிச்சன் யூஸ் பண்ணுறக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ இன்றைக்கி. கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இடையில ஸ்பூன் வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு மற்ற ஸ்பூனெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அவனால் அதை மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறக்காக ஸ்பூன் வாங்கியிருந்தேன். நான் சிங்கிளாக தான் தேடுறேன். ஆனால் டிமார்ட்லேயோ இல்லை நம்ம இங்கே சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி எங்கேயுமே சிங்கிள் பீஸ் கிடையாது, செட்டாக தான் கொடுத்துட்றாங்க. ஒரு 6 பீஸ் 7 பீஸ் அந்த மாதிரி. அதனால் அதை தான் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததை தாண்டி ஒன்று எனக்கு கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லி அதை வாங்கி அப்படியே ஓப்பன் பண்ணி டப்பியில் போட்டு வச்சிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்பூன் சேர்ந்துருச்சு. மேல் கபோர்டில் அது மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. கரண்டிகள் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். 1 2 மட்டும் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒரு 2 3 நாளைக்கு ஒருக்காவது அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்காட்டி. செகண்ட் ட்ராயில் இந்த டம்ளரும் கேக் மெஷர் பண்ணுற அந்த கப்பும், கேக் யூஸ் பண்ணுறக்கு அதாவது மெஷரிங் கப் இருக்குது இல்லைங்களா, அது இருந்தது. அதை எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட் ட்ராயரில் ரொம்ப கச்ச கச்சன்னு போட்டு வச்சுருந்தேன். அதில் இந்த கரு துணி, அதுக்கப்புறம் டேபிள் துடைக்கிற துணி, ஃப்ரிட்ஜ் துடைக்கிற துணி அப்படின்னு சொல்லி மைக்ரோ ஓவன் துடைக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே தனித்தனியாக வச்சுருந்தேன். தனித்தனியாக வச்சு என்ன பிரயோஜனம், அது ஒரு மாதிரி ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதையே க்ளீன் பண்ணிட்டேன். அப்பாவோட டிஃபன் பாக்ஸை அவர் இப்போ ஆஃபீஸில் சாப்பிட்றனாட்டி டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை. சரி அதையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிடலாம். பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு, மாவு ஆட்டுறதும் இப்போல்லாம் கொஞ்சமாக தான் ஆற்றிக்கிறேன். அடுக்கு சம்பளத்துலேயே ஊற்றி வச்சுக்கலாம், அது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி அதையும் எடுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நம்ம கிச்சனில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணலங்கிறத அடிக்க ஒருக்கா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். 1 மந்த்துக்கு ஒன்ஸ் அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிச்சனும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கும் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பாத்திரத்துக்குள்ளே இன்னொரு பாத்திரம் அதை எடுத்து வச்சு வைக்க முடியாமல் போட்டு அமுத்தி அது அதுவும் இந்த மாடலர் கிச்சன் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிரமங்க. எனக்கு மாடலர் கிச்சனை விட ஓப்பன் கிச்சன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அது ஏசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுன்னா ஒவ்வொன்றா கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதுனா டக்குன்னு தொடச்சிக்கலாம், கீழே பேப்பரை போட்டுக்கலாம். இது உட்டு வேறு, அதில் ரொம்ப நாள் அப்படியே மூடி வச்சிருந்தனால ஒரு வாசம் மாதிரி அடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் எனக்கு ஓப்பன் கிச்சன் தான் ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அடுத்தது பக்கத்தில் இருக்க ஒரு கபோர்டுக்கு வந்தாச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தேவையில்லாதது இருந்தது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக பார்க்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை. மிக்ஸி ஜாரும் அடுக்கு பாத்திரம் ஒரு 2 அந்த மாதிரி தான் இருந்தது. தாண்டி எல்லாத்தையுமே எடுத்து வைக்க வேண்டியதாக போயிருந்தது. இட்லி பாத்திரம் கீழே என்னென்ன வைக்கிறேன் அப்படின்னா, இட்லி பாத்திரம், ஒரு அடுக்கு பாத்திரம், இது மட்டும் வச்சுருந்தேன். ஒரு பெரிய குக்கர் இருக்குது, அது யாராவது வந்தால் சமைக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 3 4 பேர்த்துக்கு சமைக்கிறோம், இல்லை 2 நேரத்துக்கு பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா அந்த குக்கர் யூஸ் ஆகும். சரி அதை வெளியவே வச்சுக்கலாம், பிரியாணி ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில் வச்சிட்டேன். நிறையா பிளாஸ்டிக் பொருள் மறுபடியும் சேர்த்து வச்சிட்டேன். என்ன தான் இருந்தாலும் நமக்கு இந்த பிளாஸ்டிக் சேர்த்து வைக்கிற பழக்கம் போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ஓவன் கொஞ்சம் அந்த ட்ரா ஸ்டாண்டு இந்த மாதிரி நிறையா இருந்தது. சரி அதையும் ஒரு இடத்துல கரெக்டாக வச்சிடலாம். அந்த க்ரில் போடுறதுக்கு கம்பியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரி அதையெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம், அப்போ தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சிட்டேன். இந்த ஸ்ப்ரவுட் பாக்ஸ் வாங்கினது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதில் ஸ்ப்ரவுட் கரெக்டாக அது ஆகவே இல்லை. ஒரு வேளை எங்களுக்கு தெரியலையே என்னமோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. நாங்களும் நிறையா வீடியோ பார்த்து அதை கரெக்டாக தான் பண்ணணும். ஆனால் அதில் எங்களுக்கு ஸ்ப்ரவுட் ஒர்க் ஆகவே இல்லை. பூரா கெட்டு தான் போச்சு. அது இப்போ வாங்கினது ரொம்ப வேஸ்ட், இடத்த அடைச்சிட்டே கிடக்குது. சரி அதையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழ்ட்ரா ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. துடைக்கிறது பிளான் கிடையாது, எடுத்து எல்லாத்தையும் என்னென்ன இருக்குது இல்லைன்னு பார்க்குறதா பிளானு. சரி கையோட எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சே, அதை தொடச்சி எடுத்து அப்புறம் உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வச்சிட்ருக்கேன். நீங்களும் 1 மாதத்துக்கு இருக்கும் உங்கள் கிச்சனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் யூஸ் பண்ணாததாக இருக்கும். யூஸ் பண்ணாதது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது புது பொருள் வாங்கிட்டு வந்தால் வைக்கிறக்கு இடம் கூட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெருசாக கிச்சன் ஐட்டம் வாங்குகிற ஆள் கிடையாது நான் வாங்குகிறோம் அப்படின்னா ஏதாவது சின்ன இந்த பிளாஸ்டிக் பார்த்தா தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு பிளாஸ்டிக் அப்படிங்கிறதே சுத்தமாக பிடிக்காது. சில்வர் அந்த மாதிரி அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். குட்டி குட்டியாக நம்மளோட விலைக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் கிடைக்குது. ஆனால் அது அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வாங்கவே விட மாட்டார்.
கீழே வந்து குக்கரும் அந்த அடுக்கு பாத்திரம் அது மட்டும் வச்சாச்சு. அது கூட ஒரு செட் சம்படா இருக்குது, அதையும் எடுத்து வச்சுட்டேன். தேவைப்படாது, இருந்தாலும் தேவை அப்படின்னா நான் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கிற மாதிரி தான் பிளான் இருக்குது. அதில் எடுத்து எடுத்து போட முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே வந்து கீழேயே வச்சுட்டேன். அதுக்குள்ளே இட்லி பாத்திரம் அது மட்டும்தான், வேறு எதுவுமே அந்த செல்ஃபில் நான் வைக்கவே இல்லை. அது மட்டும்தான் வச்சுருந்தேன். எனக்கு வந்து இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. ஓப்பன் பண்ணால் என்னமோ அப்படியே வெறும் வீடை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது கபோர்ட்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் தோணுது. இல்லைன்னா ரொம்ப டென்ஷன், அது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவசரத்தில் எடுக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய வேலையை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டென்ஷன் பண்ணி விட்டுரும். காய்கறி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஆன்லைனில் இந்த 8 பாக்ஸு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஆனால் எந்த விதத்தில் அது யூஸுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒவ்வொரு பாக்ஸ் வந்து கம்மல், இந்த ஹேர் கிளிப்பு, அந்த மாதிரி நெயில் பாலிஷ் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். காய்கறி போட்டு வைக்கிறது எனக்கு அதில் கம்ஃபர்டபுளாக தெரியல. ஏன்னா காய்கறி இப்போல்லாம் நான் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கிறதில்ல. எனக்கு தேவையானது வந்து அப்பப்போ போய் வாங்கிக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே இல்லை, எல்லாமே வெளியவே வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது கட்டிங்க்கும் அதுக்கப்புறம் வேகிற டைமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து கட்டிங் டைமும் அதாவது வேகிற டைமும் அதிகமாக இருக்கிறதுனால சரி வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கும் கேரட்டெல்லாம் எடுத்து அப்படியே நைஸாக கட் பண்ணிட்டு போகுது, வேகிறதும் டக்குன்னு வேகிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா காய்கறி போய் வாங்கிக்கிறது. ஃப்ரிட்ஜில் எந்த காய்கறியும் வைக்க மாட்டேன். வைக்கிற ஒரே பொருள் வந்து இந்த கொரியாண்டரும் கறி லீவ்ஸ் மட்டும் வைப்பேன். அதுவுமே சில டைமில் வந்து வாங்கவும் மாட்டேன். பெருசாக நமக்கு தேவைப்படல அப்படின்னா கொரியாண்டர் அதிகமாக ரெஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து கருவேப்பிலை வந்து வச்சுட்டே இருப்பேன். கொரியாண்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்குவேன், இல்லை அப்படின்னா வந்து அதை ஒன்றும் கண்டுக்கிறதில்ல. அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு அதில் வந்து மிக்ஸி 3 ஜாரையும் வச்சுருப்பேன் எப்போவுமே. மேலே வைக்கிறதுக்கு எனக்கு இடமே இல்லைங்க. டேபிள் டாப் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறத பார்க்கறக்கு தான் பிடிக்குது. நானே மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணல அப்படின்னு எடுத்து மூட்டை கட்டிடலாம் தான் பார்க்குறேன். ஆனால் வாங்கிட்டுமே எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வச்சுட்டே இருக்கிறேன். இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து க்ரௌண்ட் வந்து ரோஸ்ட் பண்ணுவார் அடிக்கு ஒருக்கா. ஒரு சம்படா ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்குவார். மூய 1 வீக்குக்கு வரும். அதனால் வந்து அதை அப்படியே வச்சிட்ருக்கேன். இன்னுமே வந்து எனக்கு ஏதாவது கிடச்சிது அப்படின்னா டக்குன்னு தூக்கி எல்லாத்தையும் உள்ளே தான் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். டேபிள் டாப் ஃபுல் க்ளீனாக பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது 4-5 பொருள் இருந்தாலே எனக்கு அப்படியே தலைவலி வந்துடும். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கும்போது கூட சரியான தலைவலி, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இருந்தாலும் இதை இன்றைக்கி க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கும் ரொம்ப வசதியாக போச்சு. நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கத்தியெல்லாம் நிறைய ஆகாதது இருந்துச்சு. அந்த டப்பாவில் எடுத்து வச்சுருந்தேன். மேடம் எங்கேயாவது எடுத்து ஏதாவது பண்ணிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் மைக்ரோ ஓவனோட பொருளையெல்லாம் வந்து ஒரு சைடு வச்சு விட்டுட்டேன். அதில் குட்டி குட்டி கம்பி நட்டு அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. இந்த கிரில் போடுறதுக்காக, இல்லைனா கோழி குத்தி அதில் போடுறதுக்காக. பாப்பா வந்து அந்த நட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அது நட்டு காணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே முடியாது. சரின்னு சொல்லி அதை எடுத்து ஒழுங்காக ஒரு பாக்ஸ் போட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டேன். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கர் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஒரு 2 விதமான குக்கர் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வடைச்சட்டி எல்லாமே இதில் தேவைப்படுற மாதிரி இருந்தது. அரிசி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய சட்டி, ஓலை வைக்கிறேன்னா அதில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து எதுவுமே எடுக்க முடியல. கீழ் பிளேட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேட்ஸ் 2மே போன டைம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் மறுபடியும் வந்து உள்ளே உட்காந்துட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி இதை எப்படி இருந்தாலும் எடுத்தாலும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டேன். அதை எடுக்கவே கிடையாது. ஏன்னா பிளாஸ்டிக்கு லவருங்கிறதுனே நான் சொல்லலாம். எனக்கு ஏதாவது இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தா தான் பிடிக்குது. சில்வர் எல்லாம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் தான் அந்த 2 க்ரீன் கலர் பிளேட்டையும் எடுத்து மறுபடியும் இங்கேயே வச்சுட்டேன். சரி நம்ம இனி எடுத்து வச்சாலும் அது சொன்ன பேச்சு கேட்காது, மறுபடியும் இங்கேயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சாச்சு. அப்பாவோட டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து பேக் பண்ணி அப்படியே சிப் போட்டு உள்ளே வச்சாச்சு. ஏன்னா அது யூஸே கிடையாது. அங்கேயும் இங்கேயும் தான் பாப்பா எடுத்து போடுவாங்க விளையாடுறதுக்காக. சரி அதை எடுத்து உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 வேலை குறையும் அப்படின்ட்டு இந்த பெரிய ஜல்லடை கரண்டி வந்து தெரியாமல் வாங்கிட்டேங்க. என்ன சைஸு என்ன ஏதுன்னு ஒரு ஆர்வக்கோளாறில் அதே மாதிரி வாங்கினது தான் இந்த லிட்டும். ரொம்ப பெரிய லிட்டு, இது யூஸ் பண்ணவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி எப்படியோ வாங்கியாச்சு, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊருக்கு போகும்போது கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து எடுத்து உள்ளே வச்சாச்சு. ஆல்ரெடி நிறைய பிளேட்ஸ் வந்து
யூஸ் பண்ணாத இருந்து அதை எடுத்து வச்சுருந்தேன். சரி அதையும் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இடத்த அடைக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு வச்சாச்சு. ஸ்பூனு அதுகளெல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வைக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருந்தது. அப்பாடா இனிமேல் கிச்சனை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா கிராசரிஸ் வந்து அப்படியே வச்சுருக்கிறேன் நான். எனக்கு இன்னுமே அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு கழுவி போடுற பாத்திரம் மாதிரி ஒன்று பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லைங்களா பெருசாக, அந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் நான் அடுக்கி வச்சுக்குவேன். என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதுன்னா எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே 10 நாள் பாரு, உனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கும் அதுதான் சரின்னு தட்டுச்சு. உடனே வாங்கினோம் அப்படின்னா அது நமக்கு யூஸ் பண்ணுறோமா இல்லையான்னு தெரியாமல் போயிடும். 10 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அதுலேருந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எந்தவித பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்படியே விட்டுறலாம் அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு முக்கியமான ஒரு வேலை என்னென்னா, மேல் ராயரில் பாதி டப்பாஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் அதில் ஏதாவது இருக்கும், அது சுத்தமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை எடுக்கணும் அப்படிங்கிறத பிளானு. இந்த ஒரு வாரமாக இந்த டம்ளர் எடுத்து உள்ளே வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ரொம்ப இடத்த அடைச்சிட்டே இருந்தது. எங்கேயாவது கைப்பட்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்ணாடி டம்ளரும் போயிடும், எங்கேயாவது காலில் குத்திரும்னு பயமாக இருந்தது. சரின்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வந்து கொண்டு ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் பாட்டிலெல்லாம் ஒரு 2 3 இருந்தது அவர் ஆஃபீஸில் கொடுத்தது, அது இதுன்னு அது எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வச்சாச்சுங்க. கடைசியாக உள்ளே வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இந்த ட்ரா வந்து முந்தா நேற்று அந்த மாதிரி தான் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன். ஆனாலுமே வந்து ஃபுல்லாக நல்லா டீப் க்ளீன் தான் பண்ணினேன். அதில் மறுபடியும் செல் எப்படி வருதுன்னே தெரியல. அரிசி டப்பாவில் போகாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் செஞ்ச வேலைக்கு வந்து 100 ரூபா வந்து உண்டியலில் போட்டுட்டேன். ஆக்சுவலி வந்து இதவே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ.